தற்குறின்னு சொன்னாலும் திட்டுவாங்க. அதனால தற்குறின்னு சொன்னாலும் திட்டுவாங்க. அதனால எதுவும் சொல்ல முடியாது. நகை போடுவாரு, சிலிண்டர் கொடுப்பாரு, அப்புறம் 3000 ரூபாய் தராரு அப்படின்னு சொன்னதால மக்கள் ஓட்டு போட்டாங்க. இப்போ மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு அது புரியும். மற்றபடி ரசிகர் கூட்டத்துக்கு அது புரியாது. அதுதான் ப்ரோ, ஒரு மலை மண் அப்படி இருக்கிறதுனால தான் இந்த 15 வருஷமா அவரால் ஆட்சிக்கு வர முடியல. இதே விஜய் மாதிரி நான் இதை இலவசமாக கொடுக்குறேன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்துருந்தா வந்திருக்கலாம். கொடுத்த கொள்கையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த 6 சிலிண்டர் தரது நிறைய விஷயங்கள் வந்து சாத்தியம் இல்லாத மாதிரி தெரியுது. அப்புறம் தாய்மாமன் சீரு, அப்புறம் பிறந்த குழந்தைக்கு மோதிரம் போடுறது, அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியல. இப்போ தமிழ்நாட்டோட ஒரு மாநிலத்தோட சிஎம் இதுவரையும் ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுக்கலையா? அது எப்படி நான் பாக்குறீங்க? கரெக்டு தான், கொடுத்துருக்கணும். அவரும் இன்னும் பேச வரல, அவர் இன்னும் மீடியா பக்கம் வரல. கண்டிப்பா பண்ணுவார். இவெல்லாம் சினிமால இருந்தே அரசியலுக்கு வரும்போது நிறைய மீடியாவை கொடுக்கல. இப்போதான் ஒரு சில மீடியா கொடுத்துக்கிறாரு, 1-2 தான் கொடுத்துக்கிறாரு, ஜாஸ்தி பண்ணல. இப்போ முதல்வர் ஆகி இதுக்கு மேல கொடுப்பாரு. இல்ல இப்போ சிங்கப்பெண் திட்டம்னு அறிவிச்சு, அதை எப்படி பாக்குறீங்க? சூப்பர் தான், சூப்பர். இல்ல இந்த பாலியல் வன்கொடுமை எல்லாம் அந்த மது போதையில் தான் நடைபெறுது. அந்த மதுவை முட்டை அந்த சிங்கப்பெண் திட்டம் அதெல்லாம் தேவைப்படாது இல்ல? அது வருமானம் வரணும்னு தானே சொல்றாங்க. இல்ல அதுக்கு மாற்று பொருளாதாரமா கல் இருக்கு. கல்லு குடிச்சது செத்ததா யாரும் இல்ல, அதனால கல்ல கொண்டு வரலாம் எல்லாரும் சொல்லலாம். அதான் முதலமைச்சர் கிட்ட சொல்லலாம், ஐடியா கொடுக்கலாம். அவரு சொல்றதெல்லாம் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு தானே வராரு. ஏற்கு முன்னே 16 லட்சம் கோடி கடன் இருக்கு. இவரு விஜய் அவர்கள் வந்து பல இலவச திட்டங்களை கொடுத்துருக்காரு. அதை தர முடியுமா? சாத்தியம் இல்லையா? அது எல்லாருக்கும் தெரியும் சாத்தியம் இல்லைன்ட்டு. இதெல்லாம் பொய்யான வாக்குறுதி தான். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த கடந்த 10 ஆண்டுகளாகவே மாறி மாறி ஆச்சு. ஊழலும் லஞ்சமும் வாங்கி எல்லாம் அவங்கவுங்களுக்கு தேவைக்கு தான் பூர்த்தி பண்ணியிருக்காங்க. மக்களுக்காக எதுவும் பண்ணலை. அது தெரிஞ்சும் மக்களுக்கு அவங்க ரசிகர் கூட்டம் வேற வழி கிடையாது, அவங்க பண்ணுவாங்கன்ட்டு ஓட்டு தலைவர் தளபதின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஆனால் முழுக்க முழுக்க வாய்ப்பே இல்லை. எல்லாருக்குமே தெரியும், அது விஜய்க்கே தெரியும், சிஎம் சாருக்கும் தெரியும் அது பண்ண முடியாதுன்ட்டு. என்ன பண்ணுறது? எப்படின்னா இது வாக்குறுதி கொடுத்துட்டு செயல்னா எப்படின்னா ஆட்சிக்கு வர்றதுக்காக இது மாதிரி எல்லாம் சொல்றதா வாக்குறுதி? அதுதான் அது என்ன சொல்றது, தற்குறின்னு சொன்னாலும் திட்டுவாங்க. அதனால தற்குறின்னு சொன்னாலும் திட்டுவாங்க. அதனால எதுவும் சொல்ல முடியாது. அவங்க போட்டுட்டாங்க, இவரும் ஜெயிச்சிட்டாரு. சொல்றது பார்ப்போம். அது இப்போதானே 1 மாதம் முடிஞ்சிருக்கு. இலவசம் தரமாட்டாங்கன்னா எப்படி? இலவசம் ஆனால் மக்கள் எதிர்பார்க்குறாங்கல்ல, அது எதிர்பார்த்ததுனால தானே இந்த ஆட்சி அமைஞ்சுது. விஜய் இதை பண்ணுவார், நகை போடுவார், சிலிண்டர் கொடுப்பாரு, அப்புறம் 3000 ரூபாய் தராரு அப்படின்னு சொன்னதால தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. இலவசத்தை நோக்கி தானே போயின்னு இருக்கு. அது கொடுத்தாதான் சரி, ஒரு 3000 தான் தந்தா கொஞ்சம் ஏழை எளிய மக்கள் எதனா யூஸ் ஆகன்ட்டு தான் அவங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. இப்போ சிலிண்டர் தர முடியாது, கன்ஃபார்மாக தெரியும். விலைவாசி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு வருது. அந்த நம்ம மேலே தான் அந்த விலைவாசி போட்டு அதுக்கப்புறம் அதை தான் ஃப்ரீயாக தான் தரணும். இப்போ தமிழ்நாட்டில் மலை மண் இயற்கையாக பேசுற ஒரே தலைவர்னா சீமான் மட்டும் தான் பேசுற, வேற எந்த கட்சியும் பேசல. இதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் ப்ரோ, இவர் மலை மண் அப்படி இருக்கிறதுனால தான் இந்த 15 வருஷமா அவரால் ஆட்சிக்கு வர முடியல. இதே விஜய் மாதிரி நான் இதை இலவசமாக கொடுக்குறேன் உங்களுக்கு, அதே அவரே சொல்லியிருக்காரு, நான் ஒரு ஹெலிகாப்டர் தரேன், ஹனிமூனுக்கு வெளியே அனுப்புகிறேன், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்துருந்தா வந்திருக்கலாம். இல்லை ப்ரோ, இப்போ ஒரே ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 வருஷம் தான் ஆகுது, பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஜெயிச்சிட்டாருல. ஜெயிக்கிறது தான் விஷயம். நம்ம வந்துட்டு உண்மையை சொல்லி தோக்குறத பொய் சொல்லி அதை ஜெயிச்சிட்டு போகல. அதுக்கப்புறம் உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் வச்சு தானே பேசுகிறாரு. நீங்கள் பாருங்கள், இந்த சட்டசபை நடக்கும்போது என்ன பேசுகிறாருன்னா, எழுதி வச்சு அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. இங்கே ஆப்போசிட் பார்ட்டி வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க, அதுக்குள்ளே ஒரு பேப்பர் நோட்டு பேனை வச்சு எழுதிட்டு அதையும் பார்த்து தான் படிக்கிறாரு. செய்தியாளரை சந்திக்கும் போது உடனே பதில் சொல்ல முடியாது, அது யோசிக்கணும், அதுக்கு டைம் வேணும் அவருக்கு. அது வந்துட்டு லைவ்ல நல்லா இருக்காது. நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு, கடனும் இருக்கு, அந்த கடனும் அடைக்கணும், இலவச திட்டங்களே கொடுக்கணும்னா முடியுமா? அது அந்த கடனை அடைக்கிறதுக்கு தான் அந்த ஊழல் பண்ணதெல்லாம் கொஞ்சம், இந்த குவாரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சரி பண்ண வராரு. எல்லாம் கணக்கு இல்லாமல் விட்டு வச்சுருந்தாங்க. குவாரி விஷயம் பர்மிட்டு பணத்தை வாங்கி பர்மிட் விட்டு வச்சுருந்தாங்க. கனிமம்லாம் நிறைய வெளியே போகுது. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் 60 குவாரிக்கு மேலே மூடிக்கிறாங்க. இதே மாதிரி ஒயின் ஷாப்பும் ஒரு 715 ஒயின் ஷாப் மூடிக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ண வரணும். சரி பண்ணா கொஞ்சம் கொஞ்சமாக முடியும். சரி, ஆமாம், மொத்தமாக பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக முடியும். ஒரு 6 மாதம்ன்ற ஒரு வருஷத்துக்குள்ளே சாத்தியம் செய்யலாம். இவர் வந்து செய்ய ஆரம்பிச்சுக்கிறாரு. 1 மாதம் இப்போ தான் முடிஞ்சுக்குது.
நம்மளும் ஓவர ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஒரு டைம் கேட்டுக்கிறாரு, டைமும் கொடுக்கணும். டைம் கொடுத்து அவர் செய்யலாம், நம்ம அவர் கேள்வி கேட்கலாம். ஏழுக்கு முன்னே 10.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. இதுல விஜய் அவர்கள் நிறைய இலவச திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அது கொடுக்க முடியுமா? சாத்தியமா சாத்தியம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு சாத்தியக்கூறுகள் அது இருக்கு. அதுவும் அவரும் கொஞ்சம் எஃபெக்ட் போட வேண்டியது கொஞ்சம் அதிகமா இருக்கு. இல்லக்கா, அந்த 10.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. இவர் சொன்ன இதுக்கெல்லாம் பொருளாதாரம் என்னக்கா பண்ணுவாரு? முதலீடு தான். இன்வெஸ்டர் வந்து வெளிநாட்டுல இருந்து எடுத்துட்டு வரணும். பண்ணிட்டே தான் இருக்காரு. கண்டிப்பா பண்ணுவாரு. பண்ணிட்டு கண்டிப்பா முடியும். முடியுங்க. அதுக்கான பொருளாதாரம் அதான் சொல்றேனே, வெளிநாட்டுல இருந்து அதுக்கான முதலீடுங்களை இவங்க வந்து நம்ம சைடு இருந்து ஈர்த்து இது பண்ண முடியும்ன்றால் பண்ணனா கண்டிப்பா எல்லாமே முடியும். முதல்ல லாஸ்ட் டைம் என்னது அமைச்சர்கிட்ட இருக்கு பாத்தீங்களா அமௌண்ட்டு, அந்த டேக்ஸ் அவங்க ஒழுங்கா கட்டினாவே ப்ரோ கண்டிப்பா இதெல்லாம் எடுத்துட்டு வர முடியுமோ. முதல்ல அவங்கள இன்கம் டேக்ஸ் ரேட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட செய்யணும். இப்போ இந்த மது போதையில தான் நிறைய பாலியல் குற்றம் எல்லாம் நடக்குதுக்கா. இந்த மது போதையில நடக்கிறதுனால அந்த டாஸ்மார்க் எல்லாம் மூடலாம் இல்ல? அதான் ப்ரோ வந்த உடனே 1 மந்த் டைம், 1 மந்த் தான் நம்ம கொடுத்துருக்கோமே. அதுக்குள்ள 717 சம்திங் இன்னும் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. இப்போ டைம் கொடுக்கலாம். இன்னும் 5 இயர்ஸ் இருக்கு. இப்போதான் 1 மந்த் தானே இருக்கு. டைம் கொடுக்கலாம் ப்ரோ. பார்த்துட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டுல புதிய ஆட்சி அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே முன்னே 10.5 லட்சம் கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டுல. இதுல நிறைய இலவச திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு. அது சாத்தியமா? தமிழ்நாட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து டிஎம்கே ஏடிஎம்கே தான் ஸ்டார்டிங்ல இருந்து ஆண்டுட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் திராவிடன் புதுசாக ஒரு கட்சி வந்து டிவிக்குன்னு உள்ள வந்திருக்கு. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் அவர் வந்துட்டு கொடுத்த கொள்கையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த 6 சிலிண்டர் தரது நிறைய விஷயங்கள் வந்து சாத்தியம் இல்லாத மாதிரி தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி போர் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஒருத்தரும் சிலிண்டர் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 6 சிலிண்டர்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா தமிழ்நாட்டில் மக்கள் தொகை நிறைய இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு குடும்பத்துக்கும் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டம். அப்புறம் தாய்மாமன் சீரு, அப்புறம் பிறந்த குழந்தைக்கு மோதிரம் போடுறது, அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியல. ஏன்னா ஒரு வருஷம் ஒரு நாளும் நிறைய குழந்தை பிறந்துட்டு இருக்கு. அங்க வந்துட்டு அவரு மோதிரம் கொடுத்தாருங்கிறது எந்த நம்பிக்கையில சொன்னாருன்னு தெரியல. ஆல்ரெடி 10 லட்சம் கோடி இருக்கு. இப்போ இதை வந்து அவர் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இன்னும் கடன் வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சராசரி வாங்குற ஒரு பால் பாக்கெட்டோ அரிசியோ அதில் வந்து விலை ஏற்றினாதான் இது வந்து சாத்தியமா இருக்கும். சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் வந்துட்டு பார்ப்போம், நாள் போக போக அவர் எப்படி சொல்ல வர்றாரு அப்படின்ட்டு. இப்போ சிங்கப்பெண் படையை அமைச்சிருக்காங்க. அந்த சிங்கப்பெண் படையில இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லையா? அது எப்படி பாக்குறீங்க? சிங்கப்பெண் படம் அமைச்சிருக்காங்க. இப்போதானே ஒரு அறிமுகம் கொடுத்துருக்காங்க. இப்போதான் அந்த ஸ்கீம் புதுசாக வந்திருக்கு. அது வந்து ஒரு நல்ல ஸ்கீமாக தெரியுது. கொஞ்சம் போக போக பார்த்துக்கலாம்ல. அவர் சொல்றாரு 6 சிலிண்டர் கொடுத்தாரு. அது இம்பாசிபிள் நமக்கு தெரியுது. ஆனால் சிங்கப்பெண் படம் வந்து புதுசாக வந்திருக்கு. அது ஒரு 3 மந்த்ஸ் ஒரு 1 இயர் போனதுக்கு தான் தெரியும் அது வந்து நம்ம எப்படி பெட்டரா இருக்கு அப்படிங்கிறது. ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்ட்ரகிள் வரத்தான் செய்யும். ஒரு 1 இயர் பார்ப்போம் அவர் எப்படி ஆட்சி பண்றாரு. அதுக்கு அடுத்து வந்து நம்ம சொல்லலாம் எது நிறைகள் என்ன குறைகள் என்ன அப்படின்ட்டு. இப்ப தமிழ்நாட்டுல மது போதையில தான் நிறைய பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடக்குது. இந்த மதுவை மூடிட்டு கல்லு திறக்கலாம்ல? நல்ல விஷயம் தான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லாருமே ஸ்டார்டிங்ல இருந்து மதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை டக்குன்னு நிறுத்த சொன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு இந்த இப்போ என்னோட ஃபாதர் ஏஜ் குரூப்ல இருந்தால் நிறைய பேர் குடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்கள நிப்பாட்டுறது கஷ்டம். பட் எங்க ஜென்ரேஷன் பசங்களை நிப்பாட்டுறது கொஞ்சம் ஈஸி. ஸோ அவங்க வந்து எங்க ஜென்ரேஷன் பசங்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்துட்டு எங்க ஜென்ரேஷன் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த கல்லு உடம்பு நல்ல விஷயம் அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா சேஞ்சஸ் நடக்கும். இப்போ தமிழ்நாட்டோட ஒரு மாநிலத்தோட சிஎம் இதுவரைக்கும் ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கலையா? அது எப்படி நான் பாக்குறீங்க? பிரஸ் மீட் கொடுக்கல அப்படிங்கிறத விட கரெக்டு தான், கொடுத்துருக்கணும். அவர் ஆட்சி அமைஞ்ச உடனே ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு நேரில் சந்திச்சு பிரஸ் மீட் பார்த்து ஒரு நன்றி சொல்லியிருக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து தனி பெரும் கட்சியா இருக்கு இப்போ. அப்படிங்கிறது அவர் கொடுத்துருக்கணும். கொடுக்கல. காத்திருப்போம் அவர் எப்பதான் கொடுக்குறாரு அப்படின்ட்டு காத்திருந்து பார்ப்போம்.